அனைவருக்கும் வணக்கம். பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்ற பேர்ல ஒரு 40 இயக்கம் பிளான் பண்ணி 22ஆம் தேதி காலை, அதாவது நாளை காலை அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே சத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வரப்போறாங்க, முற்றுகையிட போறாங்க அப்படின்ட்டு. அது போக அழைப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் வச்சு, தோழர்களே வந்துருங்க, 40 இயக்கம் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம், நீங்கள்லாம் வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும், இந்த செந்தில் வேறு மாதிரியான ஆளுகள்லாம் நீங்கள் வர வேண்டும் தோழர்களே, நிச்சயமாக வந்து விடுங்கள், ஒருத்தர் கூட தவறி விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில நாளைக்கு அந்த முற்றுகை போராட்டம் நடைபெற போகிறது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா? இதுல இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பிரஸ் மீட் பார்க்க நேர்ந்தது. மரியாதைக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், வழக்கறிஞர், புரட்சி தமிழகம் கட்சியுடைய தலைவர் மற்றும் தமிழ் தேசியவாதியாக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்து இந்த முற்றுகை போராட்டம், அதில் அவர் குறிப்பாக அதில் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் ரொம்ப கவனிக்கத்தக்கதாக இருக்குது. அதாவது தமிழர் அல்லாதவர்கள் அதிகமான பேர் வந்து அந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவங்களாக, அதை நடத்தக்கூடியவங்களாக, குறிப்பாக அதை நடத்தக்கூடியவங்க தமிழர் அல்லாதவங்க நிறைய பேராக இருக்காங்க. அப்படி அதாவது நாளைக்கு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிடுவதற்கு இங்கே ஒரு பெரிய கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் தமிழர் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அமைதியாக இருக்கிற தமிழகத்தில், பிற மொழியாளர்கள் ஆளுமை செய்கிற இந்த தமிழகத்தில் தமிழர்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இங்கே ஒரு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், இங்கே ஒரு சச்சரவை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடும், சீமான் பேசியதால் இங்கே கலவரம் உண்டது, சீமான் பேசியதால் இங்கே சதி நடந்தது என்று ப்ரூவ் பண்ணுவதற்காக இங்கே திட்டமிட்டு ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது. ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்தை சொல்லியவரின் வீட்டை முற்றுகையிடுவோம் என்பது ஒரு நாகரிகமற்ற செயல். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு எதிர்கருத்து இருக்கும். அப்போ எதிர்கருத்து உடையவர்கள் எல்லாம் கருத்து சொன்னவர் வீட்டை முற்றுகையிட்டால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, ஜனநாயகம் என்பது இருக்காது. எனவே இந்த போராட்டத்திற்கு இங்கே சொல்லப்போனால் தூத்துக்குடி போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் இன்றைக்கு வண்டிகள் கிளம்பி இருக்கின்றன. பலருக்கு பலர் பொருள் உதவி செய்து சீமான் வீட்டை நோக்கி போவதற்கு வண்டி வாகனங்களை அமர்த்தி கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும். இங்கே இருக்கிற தமிழர்கள் திரும்ப இதற்கு ரியாக்ஷன் பண்ணால் இங்கே வந்து ஒரு அமைதி நிலவாது. எனவே அரசு இத்தகைய முறைகேடான போராட்டங்களை நசுக்க வேண்டும், இதை அனுமதிக்க கூடாது. சீமான் வீட்டை முற்றுகையிடுவதால் நீலாங்கரை சுற்றியுள்ள பகுதிகளில் எல்லாம் ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. அங்கே இருக்கின்ற மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எனவே இது அரசின் உதவியோடு தான், இவர்கள் ஆதரவோடு தான் இது நடைபெறுவதாக ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். ரொம்ப சந்தோஷம்னே, ரொம்ப சந்தோஷம். அதே போல தமிழர் சேனை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் அவங்க ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க, காட்டமான அறிக்கை. செந்தமிழன் சீமான் வீடு முற்றுகை என்று அறிவிப்பு செய்த வடுகன் போட்டிருக்குது. திருமுருகன் காந்திக்கு தமிழர் சேனை கட்சியின் சார்பில் கடும் கண்டனம். தமிழராய் சீமான் தமிழருக்கு துணை நிற்போம், திருமுருகன் காந்தியை விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழர் சேனை கட்சியின் சார்பில் அறிக்கையை விட்டிருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு தாங்கள் துணை நிற்பதாக. அதே போல மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய வேணரசு ஐயா அவர்கள் கூட சமீப காலங்களில் ரொம்ப எதிர்கருத்துக்களை வச்சுக்கிட்டு முரண்பட்டுக்கிட்டு நிறைய விமர்சனங்கள் அவர் வச்சிருந்தாலுமே கூட அது தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் அல்லது பிரிந்து நிற்பது அப்படின்றது எப்பவுமே இருக்கக்கூடியது தான். அப்படியும் கூட இப்படி இவங்களும் அந்த திராவிட கும்பல்லாம் சேர்ந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய வீடை முற்றுகையிடுவது என்பதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லி அவங்க கூட அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காங்க. இவர் அப்படிப்பட்ட நபர் தான், ஒன்றும் ஒழுக்கமான நபர்லாம் கிடையாது, அவர் தப்பான நபர் தான். நான் அதை ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லியிருக்கிறேன். சீமான் அவர்களுடைய கருத்து 100% சரியானது, அவருடைய கருத்துக்கு நான், அதே போல் அவருக்கு நான் இந்த சூழலில் துணை நிற்கிறேன் அப்படிங்கிறதாக அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய கருத்தும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது. இவ்வாறாக இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம், எல்லாரும் கவனிங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டை இந்த கும்பல் போய் முற்றுகையிட போறாங்க அப்படின்ற செய்தி வந்ததுக்கப்புறம் பல்வேறு தமிழர்களும், இந்த சமூகம் அந்த சமூகம் தான் இல்லை, அண்ணன் மரியாதைக்குரிய மகேஷ் நாயகர் அவர்கள் அப்படின்னு சொல்லி அனைத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. இப்படியாக இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் ஆளுமைகள் என்னதான் வந்து அவங்க அரசியல் காரணங்களுக்காக பல்வேறு பாதைகளில் பயணிச்சுட்டு இருந்தாலுமே ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு அதை கொண்டு போற தலைவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அனைவரும் ஒரே புள்ளியில் இணைந்து ஒரு தமிழனாக சக தமிழனாக குரல் கொடுப்பது என்பது மிக மிக ஆரோக்கியமான விஷயம். வரலாற்றில் அவ்வளோ சீக்கிரம் நடந்துராத ஒரு விஷயங்க இதெல்லாம். பொதுவாக நான் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் போன வாரத்தில், அண்ணன் சீமான் அவர்களை பற்றி இஷ்டத்துக்கும் வந்தவங்க போனவங்கலாம் பேசிக்கிட்டு மிரட்டல் விடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே அவர் ஒரு சமூகத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா இவ்வளோ துணிச்சல் இந்த கும்பலுக்கு வந்திருக்காது, முதல்ல திமுகவை விட்டுருக்காது. ஏதோ ஒரு சமூகத்தை, அந்த சமூகத்தின் பல லட்சக்கணக்கான சமூகத்தின் மக்களுக்கு ஒரு தலைவராக அவர் இருந்திருந்தாருன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு அப்படி இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து பயங்கரமாக நடுங்கியிருப்பாங்க.
ஆனா வந்து இவர் வந்து ஒட்டுமொத்த தமிழருக்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை முன்னிறுத்தாமல் தமிழ் இனம் அப்படிங்கிறத முன்னிறுத்துறதுனால தான் வந்தவன் பணம்லாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு கூட நம்முடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா அது ரொம்ப ஈஸிங்க. சாதியாக மதமாக ஒன்றிணைவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு இனமாக எல்லாரும் ஒன்றிணைவது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதில் நடத்திட முடியாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு எல்லாரும் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறது என்பது பார்ப்பதற்கு உண்மையிலே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் ஒன்னே ஒன்று தெரிவிச்சுன்னு ஆசைப்படுறேன். இந்த முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கிற அந்த அமைப்புகளுக்கு, அந்த பெரியாரிய தோழர்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று, தயவு செஞ்சு இப்படி இவங்களாம் சொல்றாங்களே அப்படின்ட்டு நீங்க முற்றுகையிடுறதெல்லாம் நிறுத்திடாதீங்க. முற்றுகை இடுங்க. சரியா? ஜனநாயக முறையில் நீங்க முற்றுகை இடுங்க. இல்ல அதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் முயற்சி பண்றதா இருந்தாலும் அது உங்க பிரச்சனை. அதுக்கு நான் வரல. ஆனா அடிக்கடி இந்த ஒரு தடவையோட நிறுத்திடக்கூடாது. அடிக்கடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க. அலுவலகத்துக்கு போறது, அங்க போய் முற்றுகையிடுறது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை விட்டு ஐயா மணியரசனை போய் முற்றுகையிடுங்க. அப்படி முற்றுகையா நீங்களாம் கூட்டமா சேர்ந்து இட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்க ஆளுங்க சீக்கிரமா ஒண்ணா இணைஞ்சிருவாங்க. மேட்ரு என்னன்னா, எங்களை ஃப்ரீயா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்னன்னா, நாங்க எங்களுக்குள்ளேயே கொஞ்சம் சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். எங்களுக்குள்ள நிறைய கருத்து முரண்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து வேறுபட்ட புரிதல்கள் இருக்கும். நாங்க ஒரு விஷயத்த சொல்லுவோம், மத்தவங்க இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்குது இல்லையா? நாங்க உருண்டுகிட்டு பிறந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கடிச்சு குதறிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஏதோ உங்களை மாதிரி புண்ணியவானுங்க வந்து அப்பப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த தமிழர்களை நோக்கி தாக்குதல் நடத்துறது, கருத்தியல் ரீதியான தாக்குதல் அல்லது வந்து இந்த மாதிரியான குடைச்சல்கள் அப்படின்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க எங்க பிரச்சனையெல்லாம் அப்படி ஓரமா வச்சுட்டு பட்டுன்னு ஒன்னா சேர்ந்துருவோம். ஒன்னா சேர்ந்து ஒன்னாவே நிற்போம். அதனால நாங்க எப்பொழுதும் ஒன்னாக ஒற்றுமையாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா நிற்கக்கூடிய அந்த ஒரு பொன்னான வாய்ப்பை அடிக்கடி ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்குள்ள அதிகமா சண்டை வராத மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏதோ நீங்க இந்த மாதிரிலாம் பண்றது மூலமா உருவாக்கி கொடுத்துறீங்க. நல்லா இருப்படா போடா, நீ யாரோ எவரோ யார் பத்த பிள்ளையோ உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளானை கொடுத்த அந்த பெருமகனுக்கு போய் இப்படி முற்றுகையிடுவோம் பிரச்சனை பண்ணுவோன்ற மாதிரியான பிளானை கொடுத்தவங்களுக்கு நம்முடைய நன்றிகளை நம்ம ஒரு தமிழ் தேசியவாதியாக தெரிவிச்சுக்கிறோம். இல்லைன்னா உண்மையிலேயே என்னையும் சேர்த்தியே சொல்றேனே, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முரண்பட்டுக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு 4 பேர் நமக்கு எதிராக ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துரும். நிறைய நேரங்கள் இப்படி ஆயிடுக்குது. இல்லை வரலாறு அதை தானே சொல்லுது. ஏதோ இவங்க தான் பாருங்க நம்மளெல்லாம் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த வகையில் சந்தோஷம். கண்டினியூ பண்ணுங்கப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டரை இந்த இடத்துல நான் ஞாபகம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த அண்டா பரோட்டா வச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பப்பாசி ஏற்பாடு செஞ்ச ஒரு புத்தகம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் தான் பேசும்போது ஏதோ அடிப்பேன், உதைப்பேன், கையை உடைப்பேன், காலை உடைப்பேன், திங்கிற கையில் தான் கழுவணும், கழுவுற கையில் தான் திங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வசனம்லாம் பேசிட்டு இருந்தல. அதுக்கப்புறம் வந்து இப்போ கூட வீடியோ போட்டு 40 இயக்கம் வருதுப்பா, தோழர்கள்லாம் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் விளம்பரம் பண்ணிட்டு இருந்த தோழர் ப்ரோ செந்தில் ப்ரோ அவர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இவ்வளவும் கூப்பிட்டுட்டு இவ்வளோ வசனமும் பேசிட்டு போகாமல் இருந்துடக்கூடாது. நாளைக்கு அந்த முற்றுகையில் கலந்துக்கிட்டு முன் வரிசையில் நிற்கிறீங்க. நான் ஒன்றும் சொல்ல விரும்பல, நான் வந்து இப்படி அப்படின்லாம் சீமான் அவர்களை கொடுத்து பில்டப் கொடுக்க விரும்பல. அந்த 40 இயக்கங்களுக்கும் அந்த நாரப்பயலுக்கும் சேர்த்து நான் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதை காட்டிட்டு இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கிறேன். உங்களால் தான் உங்க குரூப்ல ஒருத்தர் மதிமாறன் தெரியுதானே உங்களுக்கு? அவர் அண்ணன் சீமான் எப்படிப்பட்டவர், உங்க மேடைகள்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சீமானே எப்படிப்பட்டவர்ன்றத சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கேளுங்க. மன்னார்குடியில அழகிரி பேச ஆரம்பிக்கிறார் கூட்டம். அவர் மதத்தையும் கடவுளையும் கடுமையா திட்டி பேசும்போது சரமாரியா கற்கள் வந்து அழகிரி மேல விழுது. அவர் அஞ்சவே இல்லை. பொறுமையா அந்த கல்லை எல்லாம் பொறுக்கி டேபிள் மேல எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு சொல்றாரு, இந்த மன்னார்குடி ஒரு வைணவ திருத்தலம், நானும் ஒரு வைணவன். வைணவ திருத்தலத்தில் வைணவ முறைப்படி கல் அடிச்சா திருப்பி கல் அடிக்கணுங்கிற ஒரு முறை. அதனால தோழர்களே, என் பேச்சை கேட்டு கல் அடிக்கிறவங்களே, நீ கேட்டுக்கிட்டே கல் அடிக்க, நான் பேசிக்கிட்டே உங்க மேல கல் அடிக்கிறேன். பாக்கலாம்டா, ஏன் நீ கல் அடிக்கிறா நான் கல் அடிக்கிறியான்னு பேசுறவர் தான் அழகிரி. அந்த அழகிரியின் வீரம் சீமான்ட்ட இருக்கு. எப்படி பார்த்தேன்னு சொன்னா, நான் நேரடியா கோவை கவுண்டம்பாளையத்துல ஒரு ஆண்டு முடிகிறது. போனாண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை என்னோட நூலறிவுகளால சீமான் கலந்துக்கிறாரு. மாலை பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டத்துல பெரியார் கருத்துக்களை பல பேசியிருக்கிறாங்க. சீமானோடும் சிறப்பா பேசுற ஆய்வாளர் எல்லாம் இருப்பாங்க. ஆனா பேசும்போதே தன் கருத்தை மற்றவர்கள் கருத்தை மாற்றுகிற ஆற்றல் சீமான் கிட்ட இருக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பார்வையாளர் பூசா வந்திருப்பான். அவனுக்கு பத்தி எந்த கருத்தும் இருக்காது. உடனே தன் கருத்தாக சீமான் கருத்து, தன் கருத்துக்காக சுவீகரித்துக் கொள்கிற ஒரு பேச்சாற்றல் வந்து சீமான் கிட்ட உண்டு. அன்னைக்கு அப்படிதான் போட்டு பின்றாரு. மக்கள் எல்லாம் ஆரவாரிக்கிறாங்க. அந்த மதவாதிகளுக்கு கடுமையா இருக்கும். ஒரு 10 பேர் முன்னால வந்து நின்றுட்டு பயங்கரமா தகராறு பண்றாங்க. கூட்டத்தை நிறுத்தும் மிரட்டுறாங்க சீமானை பார்த்து. சீமான் என்ன பண்ணிருப்பாரு, டேய் என்னடா மிரட்டுற, ஆச்சாரி வெட்டில 2 பேருக்கு போதுடா, வாடா ஊ வெட்டு ஆழமா விடுதா, ஏன் வெட்டு ஆழமா வெட்டி பார்க்கலாம் வாடா.
அப்படின்னு ஒரு வீரமா பேசினாரு. சும்மா மேடையில மட்டும் பேசாம வீதியில இறங்கி நின்னா அந்த ஆளு. அன்னைக்கு கலவரக்காரன் ஒரு பிரபலமா இருந்துகிட்டு மேடையில இருந்து வீதியில இறங்கி வாடா பாத்துரலாம் பேசின தைரியம் இருக்குல்ல. இப்ப அப்படியே சீமான கட் பண்ணீங்கன்னா நேரா பட்டு விட்ட அழகு அடுறா கல்லு நீயா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு அதை டிசால்வ் பண்ணீங்கன்னா சீமா வாடா வெட்டலாம் பாக்கலாம் பாரு. அழகிரி போன்ற ஒரு பேச்சாட்டுல நான் வந்து கேள்விப்பட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது. சீமானின் பேச்சை கேட்கும்போது எனக்கு அழகிரி ஞாபகம் வந்தாரு. ஏதோ மேடையில மட்டும் சத்தமா பேசுறவரு, வீரவசனமா பேசுறவரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஒண்டியா இருக்கும்போதே அந்த மாதிரியான டைப்பு தான். அப்படின்னும் போது இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் பின்னாடி இருக்கிறாங்க. அதனால பேசும்போது பார்த்து பேசணும். சரியா? ஊழப்பாயெல்லாம் வந்து சும்மா சத்தம் ஓவரா கொடுத்துட்டு இருக்க கூடாது. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.